2 கப்பு கடல மாவு எடுத்துருக்கோம். 2 கப் கடல மாவுக்கு 1 கப் அரிசி மாவு. சீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். எள்ளு 3/4 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். வரமிளகாத்தூள் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிறணும். கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி. நெய் ஊற்றி நல்லா கலந்தாச்சு. தண்ணி ஊற்றி மாவு பிணைய போகிறோம். தண்ணி ஊற்றி மாவு பிணைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணையணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இடியாப்பத்துக்கு மாவு பிணையிற மாதிரி பிணையணும். மாவு பிணைஞ்சாச்சு. இப்போ வாங்க எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் ரிப்பன் முறுக்கோட அச்சு. அதில் போட்டு மாவை நல்லா ஃபில் பண்ணிக்குவோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். செக்கில் ஆட்டின சுத்தமான கடலெண்ணெய். எண்ணெயில் அப்படி போட்டால் அப்படி பொரிச்சு மேலே வரணும். வந்தாத்தையும் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எண்ணெய் இந்த அளவில் இருந்தாலே போதும். இதுக்கு மேலே ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் ரொம்ப லோ ஃப்ளேமாக இருந்தாலும் சரியாக வராது. அரைச்சி புளிய போகிறோம். நல்லா வேகணும். திருப்பி போடணும். அப்போ தான் கீழே இருக்கிறது நல்லது பண்ணுறது. இந்த லெவலில் அப்படி எடுத்துட்டு 4th பேட்ச் போட போகிறோம். இது 4வது பேட்ச்சு. இதோட முடிஞ்சிச்சு 4வது பேட்சோட. செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். டீ காஃபியோடு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும்.